காயத்ரி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. உங்க ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கு, இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? அப்ப சொன்னதா இப்போ தண்ணி நிறைய நீங்க ஆயிலே வைக்க மாட்டீங்களா? என்னோட ஹெல்த்துக்கு அது ஏத்துக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆயில் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ஹேருக்காக நம்ம இது பண்றதை விட நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒழுங்குபடுத்திட்டாலே நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும்ல. ஒருவேளை அதனால தானு எனக்கு தெரியாது. டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுவேன். ப்ரெக்னன்சி டைமில் வந்து எனக்கு முடி ஒரு முடி கூட கொட்டவே இல்லை. எனக்கு வந்து நீங்கள் நல்ல லாங் ஹேர் வச்சிருக்கிறதுனால ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சுன்னா நான் ஒன்றே ஒன்றா செய்வேன். உங்களுக்கு ஏதாவது லைக் சுச்சுவேஷனில் வந்து இந்த முடியை ஃபஸ்ட்டு போய் வெட்டிடலாம் அப்படின்னு எனக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? வந்தது. என்னோட மேரேஜில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து போட முடியும். காரணம் என்னன்னா முடி ரொம்ப லாங்காக இருந்ததுனால எனக்கு எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியல. அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்போது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணணும் நம்ம வந்து ஆசைப்படுறோம். எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் இது வரைக்கும் எனக்கு பண்ண முடியல. என்னோட இடத்துலன்னு சொல்லணுன்னா அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய், திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் ரெட் நூல் நங்கை. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு டாக் ஷோவில் லாங் ஹேர் வெர்சஸ் ஷார்ட் ஹேர் அந்த எபிசோட் பார்த்துருப்போம். ஸோ அதில் இவங்களோட ஹேரை பார்த்துட்டு எப்படிப்பா செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு எஸ் நிறைய பேர் பார்த்து வியந்த காயத்ரி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய், ஹலோ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், அந்த டாக் ஷோவில் வந்து உங்களை பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியுமே நீங்கள் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இன்னொரு டாக் ஷோலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போவே வந்து செம்மையாக இருக்கேப்பா உங்களோட ஹேர் அப்படின்னு பார்த்து நாங்களாம் பயங்கரமாக வந்துடுவோம். ஏன்னா ஒரு இத்தனோடு முடி வளர்க்கறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் இவ்வளோ தூரம் உங்கள் ஹேரு, அதுவும் பீங் அ மதர் அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருந்தது. நிறைய நீங்கள் அங்கேயுமே பேசியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட ஹேர் வந்து எவ்வளோ நீளம், அந்த சொல்லுவாங்களே இத்தனை அடி அப்படின்லாம் அளந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. உங்க ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கு, இவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? ஏன்னா அங்கேயே சொல்லியிருந்தாங்க நீளமா வளர்க்கறது கூட விஷயம் இல்லை, வளர்ந்துடும். ஆனா அதை டென்ஸா வச்சுக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்க ஹேருக்கு நீங்க ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க? பெருசாலாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஆயிலே அவ்வளோவா நான் அப்ளை பண்ணவும் மாட்டேன். ஆனா இந்த முடி ஆயில்லாம் நிறைய வச்சாதான் முடி வளரும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னோட ஹெல்த்துக்கு அது ஏத்துக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆயில் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்ப சொன்னதா இப்போ தண்ணி நிறைய தண்ணி குடிச்சே ஒருத்தவங்க இவ்வளவு நீளமா தண்ணி குடிச்சே முடியல. நான் யூஸ்வலா கொஞ்சம் தண்ணி வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி குடிச்சிட்டே தான் இருப்பேன். தண்ணி குடிப்பேன். ஒருவேளை அதனாலேன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டில் என்னோட பாட்டிக்கு, என்னோட அம்மாவுக்கு, அவங்களுக்குலாம் வந்து ஹேர் வந்து நல்ல லாங்கு. ஒருவேளை அவங்களோட மூலியமா எனக்கு வந்திருக்கலாம் நான் நம்புறேன். இதனால வந்து ஆயில் போட்டாதான் வந்து நல்லா ஹேர் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்றதுல எனக்கு அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கை இல்லை. நீங்க ஆயிலே வைக்க மாட்டீங்களா? ஆயிலே வைக்க மாட்டேன்னு சொல்லல. ஆயில் வந்து நான் வைப்பேன். என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க நீங்க? நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஆயில் தான், செக் ஆயில் தான். செக்குல ஆட்டின எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க? தேங்காய் எண்ணெய்? தேங்காய் எண்ணெய், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வீட்டில் வந்து அப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அரைச்சு வச்சிருப்பாங்க அம்மா. சீகக்காய் எல்லாம் வந்து அரைப்பாங்க, வீட்டில் அரைப்பாங்க. அரைச்சிட்டு அதை தலையில போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹேரே நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆயிலில் வந்து என்ன போடுவாங்க அப்படின்னா நம்ம கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் வந்து இந்த குப்பை மேனி எல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி என்னது இன்னும் ஏதோ போடுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. அதெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு நிழல்ல காய வைப்பாங்க. காய வச்சுட்டு நார்மலாக எண்ணெயில் வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டாங்கன்னா அது வந்து கலரே மாறிடும். மருதாணி இலை இதெல்லாம் வந்து கலரே மாறிடும். ஆனால் வாசனையாக இருக்கும். தலையில் போடும்போது வந்து நல்லா இருக்கும். நான் அது இப்பவும் அதுதான் யூஸ் பண்ணுறோம். இப்பவும் அதுதான் யூஸ் பண்ணுறோம். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? வீக்லி இல்லை, ரெகுலராக அதுதான் யூஸ் பண்ணுறோமே. டெய்லி?
பட் அந்த நிறைய பேருக்கு அந்த எண்ணெய்லாம் வச்சா கிரீஸியா ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஏன்னா உங்க ஹேருக்கு ஆயில் வைக்கணும்னா அதுக்கே நிறைய ஆயில் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் இல்லையா? நான் வந்து நிறைய எண்ணெய் வந்து நிறையலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் அவ்வளோ நிறையலாம் தேய்க்க மாட்டேன். நிறைய எண்ணெய் வந்து நல்லா இந்த இடத்துல வைப்பேன். வச்சுட்டு தலையில ஆறிட்டு கொண்டை போட்டேன்னா அவ்வளோதான். நல்லா சிக்கு உடைச்சு கொண்டை போட்டுரும், அவ்வளோதான். மற்றபடி வந்து தலை முடிக்காக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நேரம்லாம் ஒதுக்குனேன், இதை பண்ணேன், அதை செஞ்சேன், அதெல்லாம் நான் எதுவுமே. இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஹேர் அப்படின்னாலே வந்து பேசிக்கா பண்ணக்கூடியது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க, கருவேப்பிலை வந்து சாப்பிடுவாங்க. நான் டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா? இன்னைக்கும் சாப்பிட்றேன். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க நெல்லிக்காய் டெய்லி காலையில நெல்லிக்காய் நான் சாப்பிடுவேன். ஒருவேளை அதனால தானே எனக்கு தெரியாது, டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுவேன். பச்சை நெல்லிக்காய் சும்மாவே சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான். நெல்லிக்காய் நல்லா தான் இருக்கும். இந்த பேசிக்கலி இந்த கருவேப்பிலையை அரைச்சு தலையில தேய்க்கிறது இல்ல கருவேப்பிலை இலையா சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாமே அங்க கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பேசிக்கா அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு. கருவேப்பிலை வந்து தலைக்கு தான் அப்ளை பண்ணுவேன், அரைச்சி தலையில போடுவேன், வெந்தயம் போடுவேன், எக்கோட ஒயிட்டு போடுவேன், அப்புறம் வந்து செம்பருத்தியோட இலை போடுவேன், அவ்வளோதான். வேற ஸ்பெஷலா இந்த ஹேருக்கு ஏதாவது ஹேர் மாஸ்க் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இதுவே போதுமானது. இதுவே போதும், இதுவே போதுமானது. அப்புறம் ஆயில் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து வாரத்துல ஒரு நாள் நல்லா நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் நிறைய போட்டு தலையில இது பண்ணேன்னா அது சாட்டர்டே நைட்டு போட்டோன்னா சண்டே ஈவினிங் இல்லை மார்னிங்கே வாஷ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களோட ஹேரோட சீக்ரெட். இப்போ நிறைய விஷயங்கள் இந்த ஹேருக்காகவே நான் வந்து ஜூஸ் குடிக்கிறேன்ப்பா, ஹேருக்காகவே இப்போ அங்கே கூட செய்தாங்க இந்த ஃப்ளாக் சீட்ஸோட ஜெல், இந்த மாதிரி ஹேருக்குன்னே தனியாக டயட்லாம் இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஏன்னா ஹேருக்காக நம்ம இது பண்ணுறதை விட நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒழுங்குபடுத்திட்டாலே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்ல. இது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை நட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடிக்கிற தண்ணியாக கூட இருக்கட்டும். இப்போ யாருமே தண்ணி ஃபஸ்ட்டு ஒழுங்காக குடிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒர்க்கே கரெக்டாக இருக்குது. அதில் வந்து நம்ம சாப்பிட மறந்துடுறோம், நம்மளை பற்றி நம்ம யோசிக்கவே மறந்துடுறோம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேரு, நம்மளுக்கு ஸ்கின்னு எல்லாமே கரெக்டாக இதுவாகிடுமே. எஸ், அதுதான். ஆமா, நீங்க அங்கேயுமே சொல்லிருந்தீங்க, முன்னாடியுமே சொல்லிருந்தீங்க, நான் நிறைய நட்ஸ், தண்ணி பிளஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துப்பேன். இந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸ்ல எதெல்லாம் நீங்க ரெகுலரா எடுத்துப்பீங்க? பாதாம் சாப்பிடுவேன். அந்த சோக் பண்ணி தண்ணியில ஊற வச்சா இல்ல அப்படி நார்மலாவே பாதாம் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் ஏதாவது? வாட்டர்மெலன் நல்லா எனக்கு பிடிக்கும். அது வாட்டர்மெலன் பிடிக்கும். ஜெனரலி இந்த வாட்டர் கண்டென்ட் எதுலலாம் நிறைய இருக்கோ பேசிக்கலி அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா. இப்போ ஜெனரலா ஹேர் வாஷ் பண்ணக்கு அப்புறம் பவுன்சியா இருக்கும், அதுவே ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையா இருக்கும்ல. பட் உங்களுக்கு நல்லா ப்ராப்பர்லி கண்டிஷனர்லாம் போடுவீங்களா? அதனால தான் சில்கியா இருக்கா? இல்ல போட மாட்டீங்களா? அதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு பண்ணிட்டு அப்படியே விட்டுருவீங்க, அவ்வளவுதான். இந்த சீரம் வைக்கிறது அப்புறம் நாங்கள ஒரு 4 லேயர் அடிப்பா அதை வச்சுட்டு எதுவுமே இல்லையாங்க. அதாங்க எங்களுக்கு எப்படி எதுவுமே, ஏன்னா இவ்வளோ பண்ணியே எங்க ஹேர்லாம் பாருங்க இப்படி இருக்கு, பட் எதுவுமே பண்ணாம அழகா உங்க ஹேர் மெயின்டைன் ஆகுது. இப்போ சில பேர் இந்த மாதிரி ஹேர் உங்க ஹேரை பார்த்துட்டு எனக்குமே வச்சு அது எப்படி பயங்கரமா இருக்கு, லைட்டா இந்த கண்ணெல்லாம் வைப்பாங்கல்ல, உங்க ஹேரை பார்த்து அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுல நம்பிக்கை கிடையாது. இது யாராவது வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, நீயா நானால கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, நாங்க முடி விரிச்சிட்டு போட்டா எனக்கு கண்ணு போட்டுருவோம் அப்படி சொன்னாங்க. முடி விரிச்சிட்டு போனா கண்ணு போட்டுருமா? அப்ப டெய்லியுமே நம்ம தலை வாடுறோம், டெய்லியுமே நம்ம இது பண்றோம், யாரும் பார்க்காமலா இருப்பாங்க? அப்ப முடி கொட்டாதா? கரெக்டா கேக்குறாங்கப்பா. பட் இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, இந்த அதிகமா முடி வச்சிருந்தாலே கொஞ்சம் ஓவரா இந்த சீன் போடுவாங்கப்பா. இப்ப ஜென்ரலா இந்த மாதிரி விஷயங்கள ஓவரா இவ்வளவு பெரிய முடி வச்சுட்டு சீன் போடுவாங்கப்பா அப்படிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஹர்ட்ஃபுல்லா இருக்குமே, எப்படி அதெல்லாம் பாப்பீங்க? ஹர்ட்டா இருக்காது. ஏன் இப்போ நம்ம போன ஷோல கூட நான் காஃபி குடிக்க போனா நான் இந்த மாதிரி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் சொன்னாங்க இல்லையா? அப்ப சொல்லும்போது நம்ம முடிய வந்து மற்றவங்க பார்க்கறதுக்காக இவ்வளோ நம்ம செய்யணும்னு எந்த அவசியமே கிடையாது. நம்ம நார்மலாகவே நம்ம இருந்தாலே நம்ம முடி அழகாக இருக்குன்னு கமெண்ட் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நார்மலாக நான் வந்து பர்சனலானா 2 வீலரில் போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு சொல்லுவாங்க, யாரும் தெரியாதவங்களாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு நான் இப்படி இந்த மாதிரி அது பண்ணவே இல்லையே. அப்போ அது ஒரு இது இல்லை,
நம்ம யாருனே தெரியாது, நம்ம அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நான் வந்து மனசை நினச்சிப்பேன், இருக்குன்றதுக்காக நம்ம வந்து ஏனோ தானோ இருக்கும், இப்போ இல்லைன்னா அவங்களுக்கு அது ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் யோசிப்பேன். அதுக்காக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அவங்க சொன்ன மாதிரி வந்து தலையில் அப்படிலாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ எங்களுக்குலாம் பார்க்கும்போது ஹேர்லாம் பயங்கரமா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, செம்மையா இருக்குப்பா, இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. இந்த லாங் ஹேர் வச்சுக்கிறதுனால நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் வந்து அழகாக ஸ்டைலிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த லாங் ஹேர்னால நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் இல்லை சில ஆக்வர்டான மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, சொல்கிறேன். அப்படியா இருக்கா? என்னோட மேரேஜில் வந்து நான் வந்து என்னோட மேரேஜில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து போட முடியல. காரணம் என்னன்னா, முடி ரொம்ப லாங்காக இருந்ததுனால எனக்கு எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியல. நார்மலாக பின்னி நார்மலாக பூ சுற்றி அப்படி தான் எனக்கு வந்து ஹேர் ஸ்டைலில் பண்ணாங்க. இப்போ நிறையா ப்ரைடல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்போது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம். எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் இது வரைக்கும் எனக்கு பண்ண முடியல. எப்போவுமே நார்மலாக பின்னி அப்படி தான் இருக்க முடியுதே தவிர ஒரு குயிக்காக இந்த ஹேரில் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அதுதான் ஒரு இது ட்ராபேக்காக இருக்கும். வேறு ஏதாவது விஷயங்கள்? வேறு ஏதாவதுன்னா அவசரத்தில் எங்கேயுமே போக முடியாது. இப்போ நம்ம கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ தலை வரணுமே, இந்த தலை வரணுமேன்றதுக்காக நம்ம வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது பண்ணணும். இதே வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா சிக்கு உடச்சி எண்ணெய்லாம் இது போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணேன். இந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னால் எதுவுமே பண்ணவே முடியல. ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னு சொல்லி இவ்வளோ பண்ண முடியல, எவ்வளோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின், எப்படி இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தா திரும்ப அதை க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு? ப்ரெக்னென்சி டைமில் வந்து எனக்கு ஒரு முடி கூட கொட்டவே இல்லை. பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு முடி கூட கொட்டலை. அதுக்கப்புறமும் எனக்கு வந்து கொட்டலை. அதுக்கப்புறமா நடுவில் வந்து கொஞ்சம் முடி ஹேர் ஃபால் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏன் அதில் வந்து நான் வந்து நடுவில் வந்து முடி கொட்டுச்சு அப்படின்னா, என்ன நான் சரியாக கவனிச்சிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு சரியான தூக்கம் இல்லை, என் டைமுக்கு என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும். என்னோட வீட்டில் என்னோட மாமியார் அவங்க வீட்டில் வந்து தூரமாக இருக்காங்க, அவங்களால இங்கே வந்து பார்த்துக்க முடியாது. எங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன், எப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கேன், அவங்களாலே என்னை வந்து பார்த்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்னை நானே பார்த்துக்கணுன்ற ஒரு நிலைமை வரும்போது என்னால் பார்த்துக்க முடியல. அதுதான் வந்து ஒரு ரீசன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல தண்ணி நிறையா அந்த தண்ணி கூட நான் நிறைய குடிக்கல. ஒருவேளை எனக்கு அதனால கூட வந்து ஹேர் ஃபால் ஆயிருக்கலாம். ஆனால் இப்போ நடுவில் வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து இந்த தண்ணி குடிக்கிறதோ இல்லை சாப்பிட்றதோ ஓரளவுக்கு நான் வந்து என்னை செட்டில் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகுது எனக்கு கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. இந்த தண்ணி அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்போவுமே நீங்கள் சொல்கிறது. எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீங்கள் குடிப்பீங்க? லிட்டர்லாம் இல்லை, எனக்கு இப்போ சொல்கிறது ஒரு கிளாஸ் தண்ணினா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு குடிச்சிடுவேன். அப்படி தான், லிட்டர் கணக்குலலாம் நான் இது பண்ண மாட்டேன். இவ்வளோதான் ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்போ தாகம் எடுக்குது ஆனால் தாகம் எடுக்கும்போது அப்புறமா குடிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் உடனே போய் குடிச்சிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணி. இப்போ நீங்களே ஆல்ரெடி சொன்னீங்க சில ஸ்டைலிங்ஸ் எல்லாம் ஹேரில் பண்ண முடியாதுன்னு. பட் ஒரு சில பார்க்கும்போது ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு இல்லை கலரிங், ஏன்னா கலரிங் அப்படிங்கிறது நிறைய ஜென்ரல் எல்லா பெண்களுக்கும் கொஞ்சம் ஹேர் கலர் பண்ணோன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் அஃப்கோர்ஸ் நம்மளால பண்ண முடியாது, ஹேர் டேமேஜ் ஆகும், லாங் ஹேராக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆசை வந்திருக்கா? வந்திருக்கு. பண்ணியிருக்கீங்களா? ஹேர் கலர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அதெல்லாம் பண்ணதில்லை. வந்திருக்கு ஆனால் நான் பண்ணல. ஏன் பண்ணலைன்னா எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் வந்து இது வரைக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டாச்சு. பட் இப்போ ஒரு ஆசை இருக்கும் கொஞ்சம் கலர்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி. பட் இன் ஜென்ரலி இப்போது ஏதோ ஒரு கஷ்டம் லைஃப்பில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஸ்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹேர் கட் பண்ணால் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும்ப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லைக் சுச்சுவேஷனில் வந்து முடியை ஃபஸ்ட்டு போய் வெட்டிடலாம் அப்படின்னு எனக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? வந்தது. அப்படியா? எந்த சுச்சுவேஷனில்? அப்படி இப்போ வெயில் டைமில் வந்துச்சு.
ரொம்ப வேர்க்குது அதனாலயா? எனக்கு சைனஸ் இருக்கு. ஓ அப்படியா? ஆமா, ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ஆகிடும் அப்படின்னா, எனக்கு வேர்த்துச்சு அப்படின்னா ரொம்ப தலைவலிக்கும். அப்போ அந்த தலைவலிக்கும் போது என்ன ஆகும்னா, அப்பா முதல்ல இந்த முடியை வெட்டுனாதான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். சரி, அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். அதுக்கப்புறம் எதுக்கு இது முடியை கட் பண்ணிட்டு விட்டு போவோம், அது பாட்டு வளர கொட்டும் போது கொட்டினா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வெட்டிடலாம் அப்படின்னு ஆமா, தோணுச்சு. ஆமா. இன்னும் நீங்க சொன்னீங்க ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ டைம் உங்க ஹேருக்கு எவ்வளோ டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு நாள்ல அப்படின்னா? ஜெனரலி இப்போ வெளிலலாம் போனோம் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? தலை வரதுக்கு தலை ஆமா அது ஒரு 5 மினிட்ஸ்ல தலை வரையும் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். முடிச்சிருவேன். எப்படி பண்ணுவீங்க அவ்வளோ குயிக்கா? ஒண்ணுமே இல்லை, நான் தான் சொல்றேன். எனக்கு எப்படி சொல்றது, ஒரு 4 ஸ்லேட் பென் இருந்தா போதும், ஒரு கிளிப் இருந்தா போதும். மத்தபடி இந்த சிக்கு எடுக்குது, ஏன்னா அதுக்கே டைம் ஆகும். உட்காந்து சிக்கை எடுக்கிறது நம்மளுக்கு புதுசா நம்மளுக்கு பண்ணா அது வந்து நம்ம கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு நிறைய நாளா நம்ம ரொட்டீனா இதே வேலை திருப்பி திருப்பி செய்யறதுனால அப்ப நம்மளுக்கு பழகி தானே போகும். அதனால எனக்கு அது ஒன்றும் பெரிய இதுவா தெரியல. ஏன்னா ஏன் இதை கேட்கணும், ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க ஷார்ட் ஹேர்ஸ் வச்சிருக்கவங்கலாம் நாங்க இப்படி நீங்க போய் எல்லாம் ரெடி ஆயிட்டதுக்கு நாங்க ஒரு ரவுண்டே கண்டிப்பா அடிச்சுட்டு சொன்னாங்க. அது கேட்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா, உண்மையை தானே சொன்னாங்க. எல்லாம் பொய் சொல்லல, உண்மையை தானே சொன்னாங்க. அவங்க டக்குனு ரெடி ஆயிடலாம். ஆமா, இப்போ அவங்க செட்குள்ள வந்தாங்க. வந்துட்டு அவங்க பாட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அரட்டை அடிச்சுட்டு அவங்க என்னென்ன பேசணும் எல்லாம் பேசிட்டு திருப்பியும் வந்து செட்குள்ள வந்து அவங்க பாட்டு அவங்களோட பிளேஸ்ல அவங்க செட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லையே. நம்ம என்ன பண்ணோம், மேக்கப் ரூம்ல போயிட்டு மேக்கப் பண்ணா கிட்ட போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு சாரீலாம் கரெக்டாக இருக்கா, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் உட்காரதுக்கு ஹாஃப் அன் ஹவர் 1 hour ஆச்சு. அவங்க பாட்டு ஜாலியா இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது உண்மைதானே, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆஃப் கோர்ஸ் அது உண்மைதான். எஸ். அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து டக்குன்னு குவிக்கா எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து ஒரு மாசத்துல நல்ல அடர்த்தியான முடி வேணும்ப்பா, எனக்கு வந்து நீங்க நல்ல லாங் ஹேர் வச்சிருக்கிறதுனால ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு மாசத்துல எனக்கு செம்மையா இருக்கணும் ஹேர் க்ரோத்னா டிப்ஸ், உங்க டிப்ஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சுன்னா நான் ஒண்ணே தான் செய்வேன். எக்கோட ஒயிட் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து போடுவேன். அப்புறம் வந்து வெந்தயம் போடுவேன், பேக் மாதிரி போடுவேன். ஓகே, இதெல்லாம் வந்து ஹேருக்கு பண்ணணும். இன்டேக்கா என்னென்னலாம் சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா முடி அடர்த்தியா வளரும். நான் ஃபாலோ பண்றது வந்து நம்ம கரெக்டான அந்த டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம கரெக்டான நேரத்தில் அந்த சாப்பாடு எடுக்கலாம் தான் நம்மளுக்கு அவ்வளோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு உடம்புல. கரெக்டான நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு கரெக்டான இருந்துட்டா எல்லாமே கரெக்டாயிருமே. நம்மளுக்கு ஹேர் முடி கொட்டுதுன்னு ஏன் நம்ம ஃபீல் பண்ணணும்? அதுதான் என்னோட இது டிப்பான விஷயம். அதுக்கடுத்து ஃபைனலி இந்த ஒரு கொஸ்டினோட முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆயிலாம் நிறைய வச்சா மட்டும்தான் முடி வளரும்ப்பா, இல்லை கரெக்டான ஷாம்பூ யூஸ் பண்ணாதான் முடி வளரும்ப்பா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இல்லை ஹேருக்காகவே தனியாக அந்த டயட்டெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னோட இடத்துலன்னு சொல்லணும்னா அதெல்லாம் டைம் வேஸ்ட். சிம்பிள், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்கப்பா. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.